நண்பர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ஏடிஎம்கேவை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. இரண்டாவது, இது அடிமை கட்சி, இது ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அங்கிருந்த எம்எல்ஏக்களை தான் கபலீகரம் பண்ணி, குதிரை பேரம் பண்ணி வாங்கி அவங்க கட்சியில அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. எல்லா தலைவர்களையும் பார்க்க போனாங்க இல்லையா? முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் பார்த்தாங்க, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைகோ அவர்களை போய் பார்த்தாங்க. இப்படி இவங்களெல்லாம் பார்த்து இவங்கள்ட்டெல்லாம் வாழ்த்து வாங்கிட்டு வந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏபிஎஸ் அவர்களை மட்டும் பார்க்க போகல. ஆனா என்ன சொன்னாங்கன்னா, ஏபிஎஸ் நாங்க கால் பண்ணோம், அவங்க எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கலன்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் சார்பா ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. அதுவும் பொய்ன்னு நிரூபிச்சுட்டாங்க ஏடிஎம்கே சைடு. இல்லவே இல்லை, ஏபிஎஸ்க்கு எந்த ஒரு காலோ இல்லை தமிழக வெற்றி கழகத்திலேருந்தோ தமிழக அரசுகிட்டேருந்தோ எந்த ஒரு எதுவுமே மெசேஜும் வரலை. அப்படி வந்திருந்தா நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்போம். அது எப்படி இப்போ அரசியலில் சண்டைகள் இருக்க தான் செய்யும், ஒருத்தரை பற்றி ஒருத்தர் முன்ன பின்ன பேசுவாங்க தான், ஆனால் ஒரே மேடையில் சகஜமாக எல்லாரும் இருப்பாங்க தான். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இபிஎஸ், அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ் இவங்களெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களை மீட் பண்ணுறதுக்கு இபிஎஸ் நேரம் கொடுக்காம இருந்திருக்க மாட்டாரு, எங்களுக்கு கால் எதுவுமே வரல அப்படின்னாங்க. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சி.வி. சண்முகம் தரப்பு அவங்கள போயிட்டு பார்த்தாங்க இல்லையா? பார்த்து 25 பேர் எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்ற மாதிரி டாக் போச்சா இல்லை என்னன்னு தெரியல. இபிஎஸ்ஐ பார்க்காத முதலமைச்சர் விஜய் அவர்கள் சி.வி. சண்முகம் அவங்கள போய் பார்த்தாங்க. அவங்கள போய் பார்த்து அவங்களுடைய எம்எல்ஏக்களை கபலீகரம் பண்ண பார்த்தாங்க. 4 பேர் இப்போ ஆல்ரெடி இணைஞ்சிட்டாங்க ஏடிஎம்கேல இருந்து. இப்போ மொத்தமா போறாங்க. இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏலாம் மொத்தமா போறாங்க, கொத்தா போறாங்க அப்படின்னு பேசுறாங்க இல்லையா? ஆனா டிவிகேல என்ன சொல்றாங்க, அவங்கெல்லாம் கெத்தா வர்றாங்க, எங்க டிவிகேன்றது ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி. இப்போ எப்படி அழுக்கு துணி போட்டோன்னே அந்த வாஷிங் மிஷின்ல கிளீன் ஆகி நல்ல துணி வெளியில வருது, அது மாதிரி இப்போ ஊழல் இந்த மாதிரி வழக்குகள் இருக்கிற எம்எல்ஏக்கள், இந்த லஞ்சம் வாங்கின எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் எங்க டிவிகேன்ற வாஷிங் மிஷினுக்குள்ள வந்தாங்கன்னா இவங்க வெளியில வரும்போது தூய சக்தி எம்எல்ஏக்களா வந்துருவாங்க. அதுதான் எங்க கட்சியினுடைய பவரே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஏடிஎம்கேலேருந்து ஃபுல்லா ஏடிஎம்கே கூடாரமே காலியாகிற மாதிரி நிறைய பேர் போக போறாங்கன்ற மாதிரி செய்திகளும் வலம் வந்த வண்ணம் இருக்கு. இது மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா 2031 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி இருக்கிறதே ஒரு பெரிய டவுட் தான். ஏன்னா அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் ஒரு இயக்கத்திலேருந்து கட்சியா அதை மாறத்த போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2031 களம் காண்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள யாரெல்லாம் கட்சி ஆரம்பிப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ நேற்று வந்த கட்சி தான் தமிழக வெற்றி கழகம், இன்னைக்கு ஆட்சி அமைக்கலையா? ஸோ தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம், எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி ஆகிடுச்சு. அதனால இந்த ஏடிஎம்கே கட்சி இன்னும் ஒரு 5 வருஷத்துல இருக்குமா இல்லையா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா தமிழக அரசியல்ல அடுத்தடுத்து திருப்பங்கள் நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ பொதுவாக பார்த்தோம்னா ஏடிஎம்கேவை சேர்ந்த நிறைய முன்னாள் அமைச்சர்கள் அப்புறம் முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துல இப்ப இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. இது அரசியல்ல இன்னைய பொழுதுக்கு ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா யாருன்னு பார்த்துடலாமா? உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதற்கப்புறமா எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர்கள், கடம்பூர் ராஜு அவர்கள், எம்.சி. சம்பத் இவங்க எல்லாருமே விஜய் அவர்களுடைய முன்னிலையில தமிழக வெற்றி கழகத்துல கூடிய சீக்கிரம் இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வலம் வந்த வண்ணம் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம் தரப்பு அவர்களும் சி விஜயபாஸ்கர் அவங்க, அப்புறம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து, ஏன்னா அவங்க ஏடிஎம்கேல இபிஎஸ் பக்கம் போகல, பிளவு பட்டுடுச்சு. எஸ்பி வேலுமணி தரப்பு போயிட்டாங்க, இவங்க போகல. ஸோ இவங்க அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்துல போய் சேருவாங்க, அங்க போய் இணைஞ்சிருவாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. ஏன்னா 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல, வெற்றி கிடைக்கல. அவங்களுக்கு கூட்டணியில இருந்த போதும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 47 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்று இருந்தாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய திராவிட கட்சி, பாரம்பரியமான கட்சி 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அது எல்லாருக்குமே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அதற்கப்புறமா கட்சிக்குள்ள நிறைய அதிருப்தி குரல்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு, பிளவு ஏற்பட்டுச்சு, அப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்ந்தாங்க, இது மாதிரி நிறைய இருந்துச்சு. அதனால எடப்பாடி தலைமை செயல்பாடு சரியில்லை, அதனாலதான் நாங்க விலகுறோன்ற மாதிரி மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே பயங்கரமா கேள்வி எழுப்பிட்டு போயிட்டாங்க. இதோட பின்னணியில முக்கியமா யார் இருந்தாங்கன்னா 2 பேர் தான். எஸ்பி வேலுமணி தரப்பு அவர்களும் சி.வி. சண்முகம் அவங்க 2 பேரும் தான். அவங்க 2 பேரும்
தனித்தனி அணிவனத்தை உருவாக்கிக்கிட்டு அந்த அணிக்கு வந்து பல மாவட்ட நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் இவங்க எல்லாமே ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாமே நம்ம அரசியல் களத்துல நிறையாவே பேசியிருந்தோம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு நம்பிக்கை வாக்கெடுத்தாங்க இல்லையா? அப்ப கொறடா அவங்களுடைய அவங்களுடைய உத்தரவை மீறி ஒரு 25 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி தரப்பு, சிவி சண்முகம் தரப்பு இவங்கெல்லாம் வந்து டிவிகேவுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. இது அதிமுகவுல கடும் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. அதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே கோபம் அடைஞ்சிட்டு ரொம்பவே கோபப்பட்டு நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இல்லையா? சில பேரோட பதவி பறிப்புகளை வந்து ஃபர்ஸ்ட் பறிச்சுட்டாங்க. அது இன்னுமே உட்கட்சி மோதலை மேலும் தீவிரப்படுத்துச்சு, விரிசலை தான் அதிகப்படுத்துச்சு. அதே நேரத்துல தாவேக்காவில் இணையக்கூடிய அதிமுக நிர்வாகிகளுக்கு அமைச்சரவையில வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்ற பேச்சும் பரவலா இருந்துச்சு. ஆனா அது மாதிரி எதுவுமே நடக்கல, அமைச்சரவையில இடம் கிடைக்கல. இருந்தாலும் அதிமுகவுல இருந்து விலகி போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, மதுராந்தகம் தொகுதியை சேர்ந்த மரகதம் குமரவேல், அதுக்கப்புறம் பெருந்துறை தொகுதியை சேர்ந்த ஜெயக்குமார், அதற்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா தாராபுரம் தொகுதியை சேர்ந்த சத்யபாமா, இவங்க எல்லாமே வந்து டிவிகேல போய் சேர்ந்துட்டாங்க. இன்னும் ஏடிஎம்கேல இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி தான் ஏற்படுத்தி இருந்துச்சு. இவங்க வந்து விலகி போயிட்டாங்க அப்படின்றதுனால சட்டப்பேரவையில அதிமுகவுடைய பலம் 47 இருந்துச்சு, 44 குறைஞ்சிடுச்சு. தாவேகா வந்து தொடர்ந்து அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை வந்து தாம் பக்கம் இழுத்துட்டு வர்றாங்க. இதுக்கு பின்னால அரசியல் குதிரை பேரம் நடக்குது அப்படின்ற மாதிரி இபிஎஸ் உள்ளிட்ட நிறைய தலைவர்கள் வந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வந்திருந்தாங்க. ஆனா அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் டிவிகே தரப்பு வந்து ஏத்துக்களை மறுத்துக்கிட்டு தான் வந்தாங்க. இப்படி இருக்கும்போது கட்சிக்குள்ள அந்த நிலவிட்டு இருந்த அந்த மோதல் இது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்து கடைசியா சமரச முயற்சியில ஈடுபட்டாங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள், சிவி சண்முகம் அணி இவங்க எல்லாரு கூடயுமே வந்து பேச்சுவார்த்தைகள் நிறைய நடந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கடிதம்லாம் வந்து கொடுத்து மறுபடியும் இபிஎஸ் பக்கமே போய் சேர்ந்துட்டாங்க. இபிஎஸ் அவர்களும் தாயன்போடு அவங்களெல்லாம் வந்து அரவணைச்சிட்டாங்கன்ற மாதிரி தகவல்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஆனாலும் அதிமுகல இன்ன வரைக்கும் பரபரப்பு அடங்கல. இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு நிகழ்ச்சியில அமைச்சர் ஆதவர்ஜுனா அவரே என்ன சொன்னார்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய 90% நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் எங்க பக்கம் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இல்லையா? இந்த கருத்து அரசியல் வட்டாரங்கள்ல அரசியல் பார்வையாளர்கள்ட்ட பெரும் விவாதத்தை கிளப்பி இருந்துச்சு. ஏன்னா அதிமுக தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்பும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவுல அதிமுக தலைமை கழக பேச்சாளராக செயல்பட்டு வந்த சசிரேகா அவங்களும் தமிழக வெற்றி கழகத்துல அதிகாரப்பூர்வமா இணைஞ்சாங்கன்னா சாதாரணமா இணையல. இவங்கெல்லாம் அன்னைக்கே வந்து ரிசைன் பண்றாங்க, டிவிகேல போய் ஜாயின்ட் ஆகுறாங்க, அன்னைக்கே அவங்களுக்கு வந்து ஐடி கார்டு கிடைக்குது. இது மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. முன்னாள் நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே வந்து போயிட்டு தான் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தான் பாப்பிரெட்டிப்பட்டி முன்னாள் எம்எல்ஏ கோவிந்தசாமி இவங்க கிட்டத்தட்ட ஒரு 11 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் ஒரு 400 பேர் தாவேகால இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் இதை வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு இடையில முன்னாள் அமைச்சர்களாகிய உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள், எம் ஆனந்தன் அவர்கள், கடம்பூர் ராஜு, MC சம்பத் இவங்க எல்லாமே தாவேகால தான் போய் சேர போறாங்க, அங்கதான் செட்டில் ஆக போறாங்கன்ற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனா சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் இவங்க எல்லாருமே வந்து எப்ப போய் சேருவாங்களா, இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போய் சேருவாங்களா, அவங்களுடைய வியூகம் என்ன அப்படின்றது இன்னும் கொஞ்சம் புரியாத புதிராதான் இருக்குது. ஆனா கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்து இவங்க போய் சேருவாங்க. ஏன்னா இப்ப அடுத்ததாக இடைத்தேர்தல் வர இருக்கு இல்லையா? சோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து போய் சேரலாம். ஏன்னா இது வரைக்கும் சிவி சண்முகம் அவர்கள் மட்டும்தான் அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் மற்றவங்களும் ராஜினாமா செய்வாங்களா, இடைத்தேர்தல் அந்த தொகுதிக்கும் நடக்குமோ அப்படின்றது ஒரு டவுட்டா தான் இருக்கு. இப்ப ஜூன் 18 நாடாளுமன்ற தேர்தல், மாநிலங்களவை தேர்தல் வர இருக்கிறதுனால அது வரைக்கும் இவங்க அமைதியா இருப்பாங்களா, இல்ல அதுக்குள்ள ஏதாவது இவங்க கலைபரத்தை கொண்டு வந்து மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்துவாங்களா அப்படின்றத நாம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும்.